கலீல் கிப்ரான் சொல்லுகிறான் பெற்றோர்களை பார்த்து, பெற்றோர்களே, உங்கள் குழந்தையை நீங்கள் கற்ற ஆசிரியரிடம் ஒப்படைத்து விடாதீர்கள், கற்கின்ற ஆசிரியரிடம் ஒப்படையுங்கள் என்று பேசுகிறான். கற்றுக்கொண்டே இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் தான் உங்கள் குழந்தைக்கு சரியான வழியை காட்ட முடியும். கற்று முடித்தவர்கள் எதையும் கற்றுக் கொடுத்து விட முடியாது. கற்றுக்கொள்வது என்பது எவ்வளவு அற்புதமான விஷயம் என்பதற்காக சொல்லுகிறேன். சாக்ரட்டிஸ்னு ஒருத்தர் தான் தெரியுமா? யாரு? ஒரு தத்துவ ஞானி. அவனுடைய தத்துவம் சொல்லு பார்ப்போம். ஒரு தத்துவம் யாருக்கும் தெரியாதுங்க. சாக்ரட்டிஸ் தத்துவ ஞானின்னு தெரியும், தத்துவ ஞானின்னு சொல்றாங்க. அவனுடைய தத்துவம் என்ன தெரியுமா? ஒன்றும் இல்லை, ரைசிங் கொஸ்டின்ஸ், கேள்விகளை எழுப்பவன் சாக்ரட்டிஸ். வை நாட், இவ்வளவுதான் சாக்ரட்டிஸ். இதெல்லாம் நமக்கு சொல்லி கொடுத்தான். இப்போ ஆப்பிள் விழுகிறது, மரத்திலிருந்து ஆப்பிள் விழுகிறது, தகவல். வை அப்படின்னு கேட்டாதான் எஜுகேஷன். வைன்னு கேட்கணுங்க. வைன்னு கேட்டது யாரு? சாக்ரட்டிஸ் கேட்கல, நியூட்டன் கேட்டான். வைன்னு கேட்டவன் நியூட்டன். கேட்க சொன்னவர் தான் சாக்ரட்டிஸ். கேட்டவர்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கிறார்கள். அவன் குரு, இவன் செயல்பாட்டிலே இறங்கியவன். வைன்னு கேட்டான், கிராவிட்டியை கண்டுபிடிச்சான். வைதான் ஏன் இப்படி இருக்கிறது, ஏன் இப்படி இருக்கக்கூடாது என்கின்ற கேள்வி மாணவர்களுக்கு வர வேண்டும். ஒரு சப்ஜெக்டை படிக்கும் பொழுது ஏன் இப்படி இந்த விஷயம் ஏன் இப்படி சொல்லப்பட்டிருக்கு, ஏன் இப்படி இருக்கக்கூடாதா என்கின்ற கேள்விதான் வாழ்க்கையை செதுக்குகிறது. சாக்ரட்டிஸ் என்ன தெரியுமா பண்ணா? அவன் அப்படி கேள்வி கேட்டான் என்பதற்காக தண்டனை, அவனுக்கு விஷம் குடிச்சு செத்து போகணுங்கிற தண்டனை நடந்துகிட்டே இருக்கும். தினத்தந்தியில தான் வந்தது இந்த செய்தி. இறையன்பு எழுதியிருந்த நடந்துகிட்டே இருக்கிறாரு சாக்ரட்டிஸ். அவருக்கு ஒரு பாட்டு சத்தம் கேட்குது. பாட்டு சத்தம் கேட்ட உடனே அவர் குரல் கொடுத்து கேட்டாராம், நண்பனே, பியூட்டிஃபுல்லா இருக்கே உன்னுடைய சாங். அவங்க இருந்து அவன் சாங்கை நிறுத்திட்டு அவன் கேட்டானா, யார் அது? நான் தான் சாக்ரட்டிஸ். ஓ சாக்ரட்டிஸ், நன்றாக இருக்கிறாயா? இருக்கிறேன். நீ ஏதோ ஒன்று வாசிச்சாயா, அந்த பாட்டு எனக்கு தெரியும். என்ன ஆர்கன்ல அதை வாசிச்ச நீ? அது மவுத் ஆர்கன். தோழனே, என்ன பாரு, நாளை மறுநாள் விஷம் குடிச்சு சாவ போறான். கிழமை அவன் யோசிச்சான், என்ன வேணாலும் எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம் அந்த 2 நாளைக்கு. அவன் என்ன கேட்டானான் தெரியுமா? தோழனே, எனக்கு அந்த இசைக்கருவியை வாசிக்க கற்றுக் கொடுக்கிறாயா? உடனே அவன் சிரிச்சுக்கிட்டே சொன்னானா, 2 நாள்ல சாவ போற, இதை கத்துக்கிட்டு என்ன பண்ண போற? சாக்ரட்டிஸ் சொன்ன பதில் தான் குழந்தைகளை உங்களுக்கான பதில். சாக்ரட்டிஸ் சொன்னான், நான் சாகும் போது எனக்கு மௌத்தார்கன் வாசிக்க தெரியும் என்கின்ற ஒரு எண்ணம் போதாதா? சாகும் போது கூட இது எனக்கு தெரியும் அப்படிங்கிற எண்ணம் போதாதா? இதனால் எனக்கு என்ன கிடைக்கும் என்பது அல்ல கல்வி. கல்வி என்பது எதுவும் கிடைக்காது, ஆனால் அதை தெரிந்து கொள்வதில் ஒரு சந்தோஷம் வருது பாரு.